இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 டேஸ் அந்த வீக் டேஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்கு. அதுதான் நெறைய பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற பொருட்கள்லாம் வந்து இப்போ விலை கூடி இருக்கும், இல்லை விலை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமாக கொஞ்சம் எப்படியாவது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆனியன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வாங்கி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவும் கேட்டிருந்தீங்க. அதுதான் மந்த்லி வந்து டெப்ட்ஸ் வந்து எப்படி கம்மி பண்ணலாம், அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹவு டு மெயின்டைன் அப்படின்றது இது பிகினர்ஸ்க்காக நான் எஸ்பெஷலி நான் இந்த வீடியோ நான் போடுறேன். எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து வீக் டேஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஃபஸ்ட்டு எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எலேபரேட்டாக அந்த டேபிளில் வச்சுருக்கேன். அது ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் தான். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து அவியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒரு நாள். அப்புறம் கீரை, அப்புறம் நார்மலாக இந்த காய்கறிகள்லாம் பண்ணலான்ட்டு நான் வந்து இப்படி பிளான் பண்ணி காய்கறி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். லெமனும் வாங்கி வச்சுருக்கேன். அது பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து வெஜிடபிள்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து புதினா. எப்பயாவது கண்டிப்பாக வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பிளான் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இப்போது வந்து இது கீரை நான் வாங்கி அதையும் வந்து நான் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். ஈஸியாக நமக்கு பண்ணக்கூடியது வந்து முளைக்கீரை. அதை வாங்கி அந்த எண்டில் கட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அது வந்து கொஞ்சமாக எடுத்து கூட பருப்பில் வேக வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அவியலுக்காக நான் வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நாளைக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோஸை நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னென்னா, ஏதாவது இந்த மாதிரி பட்டாணி வகை இருக்குது இல்லையா, ஸோ இந்த பட்டாணி வகையை வந்து நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. முந்தின நாள் நைட்டு வந்து நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து தண்ணி விட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டு நான் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி காத்தால எடுத்து நான் அதை வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸி. வெளியில் வச்சு அது நம்ம பிளான் பண்ணி அது ரொம்பவே நமக்கு வந்து டைம் இருக்காது, நம்ம மறந்து போயிடுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீக் வந்து நான் பட்டாணி எடுத்திருக்கேன் ஒரு 4 டேஸ்க்கு. அப்புறம் இது வந்து மாறும், காராமணி, அந்த மாதிரி சென்னா, இந்த மாதிரி ஏதாவது. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நெய் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பட்டர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் உரக்குத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த வீக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியும் அவசரத்துக்கு திடீர்னு நமக்கு தேவைப்பட்டதுன்னா, எப்போவுமே இது வந்து சேவிங் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் எப்படி மணி நம்ம சேவ் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜ் சேவர் இது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். கீழே கருவேப்பிலை இருக்குது, இங்கே கொத்தமல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுட்டுருணும். இன்றைக்கி வந்து நான் சப்போட்டா வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பாதாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கணும். அப்புறம் ப்ரெட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயாவது திடீர்னு ஈவினிங்கில் பசிச்சுதுன்னா கூட நம்ம சாண்ட்விச் மாதிரி ஏதாவது நம்ம போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் க்ராசரிஸ் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கணும். அந்த வீக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு அதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த வீக் வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போட்டு விடுங்க. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுதியும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கீப்பப் பண்ணுறது எழுதியும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு 11 ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸோ இல்லை ஸ்பினாச் ஏதாவது கீரை வகைகள், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் வாங்கி நீங்கள் வச்சுட்டுலாம். அப்புறம் கட் வெஜ்ஜீஸ் வந்து நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சிரியல்ஸ்னு நான் போட்டிருக்கேன். அது வந்து பயிறு வகைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் தோசை பேட்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தயிர், அப்புறம் நெய் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீக்குக்கு தேவையான மளிகை சாமான் நீங்கள் வாங்கி வச்சுட்டுருணும். அப்புறம் ப்ரெட், பிஸ்கெட், பாதாம் இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ், அப்புறம் அடை மாவு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் எப்பவுமே வந்து கோதுமை மாவு ஸ்டாக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே, கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது சேனல் நீங்கள் பாருங்கள். டெய்லி நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி என்னுடைய சேனலை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீக்லி வந்து 2 to 3 வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுறது. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.